வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான விஷயம். இது மூலியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பென்ஷனருக்கு யாருக்கெல்லாம் கிடைக்காது இருக்கோ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபாயிலேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களோட அரியர் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது 1 மே 2023 கிடைக்க போகிறதுனால ஸோ இந்த 1.5 வருஷத்தோட அரியர் ப்ளஸ் ஓஆர்ஓபியில் வந்து ரிவிஷன் ஆகிருக்கணும். ஸோ அதுவும் எப்படி அதுக்கான டிஏ வந்து கிடைக்கணும். ஸோ அதுவும் யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்றது பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மே மாதத்தோட பென்ஷனோட அட்வான்ஸ் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்க்ஸ்லேருந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நிறைய பென்ஷனருக்கு வந்து வரல. ஒரு சில பென்ஷனருக்கெல்லாம் வந்தாச்சு, ஆனால் மேக்ஸிமம் பென்ஷனருக்கு வந்து இந்த அட்வான்ஸ் மெசேஜ் வந்து வரலை. இந்த நபரோட அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த தேதியில் வந்து கிரெடிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பார்க்ஸ்லேருந்து அட்வான்ஸ் மெசேஜ் வந்து வந்திருந்தாச்சு. இந்த மாதம் வந்து அது கிடைச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 மே 2025 இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆக போகிறதா வந்து மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ 30ஆம் தேதி நம்மளுக்கு பென்ஷன் வந்து கிடைச்சிடும். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் பென்ஷன் அட்வான்ஸ் பென்ஷன் மெசேஜ் வந்து கிடைச்சாச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகிடும். ஸோ ஒரு சிலருக்கெல்லாம் இந்த பென்ஷன் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்காம இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிடைக்காது இருக்கிறவங்க உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டோட டியூ டேட் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதமோ இல்லை மார்ச் மாதமோ நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும். நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கல, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வரலை அப்படின்னாக்கா நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து செக் பண்ணுங்கள். இது வந்து ஒவ்வொரு பென்ஷன் ஸ்லிப்லேயுமே உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட் வந்து காட்டும். நீங்கள் ஸ்பார்க்ஸில் லாகின் பண்ணும்போதும் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட் என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காட்டும். ஸோ அதனால் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட் இருக்குனாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட் இல்லை, உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் மெசேஜ் பென்ஷன் மெசேஜ் வந்து ஸ்பார்க்ஸ்லேருந்து வரல அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகிடும். ஸோ இது வந்து ஆட்டோ ஜென்ரேட் மெசேஜ்ன்றதுனால உங்களுக்கு பை எரர்னால உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ உங்களோட டியூ டேட் வந்து பெண்டிங் இல்லை, நீங்கள் சரியான டைமில் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட பென்ஷன் வந்து கண்டிப்பாக 30 மேல வந்து கிரெடிட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோஷனல் இன்க்ரிமெண்ட்டை பற்றி ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெட்டர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்ஸ் அண்ட் பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங்லேருந்து. ஸோ இந்த லெட்டர் கொடுத்தனாலே இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடுமானாக்கா கிடையாது. இது வந்து டிஓபிபிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனல் வெல்ஃபேர்லேருந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பென்ஷனருக்கு வந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இது வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, யாரெல்லாம் 30 ஜூனுக்கும் 31 டிசம்பருக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கீங்க. ஸோ உங்களோட 30 ஜூனுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களோட இன்க்ரிமெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலையாக இருந்து 31 டிசம்பருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு 1 ஜனவரி இன்க்ரிமெண்ட் டேட்டாக இருந்து அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்க வந்து வேலை பண்ணிவிட்டு அந்த ஒரு நாள் இல்லாதனால, அதாவது 1 ஜூலைக்கும் 1 ஜனவரிக்கும் அவங்க வந்து ஆன் சர்வீஸில் இல்லாதனால அவங்களோட ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோஷனல் இன்க்ரிமெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த நோஷனல் இன்க்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கல, ஒரு இன்க்ரிமெண்ட் டவுன் ஆகிருக்கு, அதுக்கான பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து இதை பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கோம். கோர்ட்டில் வந்து யாரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த கோர்ட்டில் இது வந்து கேஸ் நடந்தாச்சு, எங்கே வந்து எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடியே இந்த நோஷனல் இன்க்ரிமெண்ட்டை பற்றி நிறையவே பேசியிருக்கோம். ஸோ ஏற்கனவே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் போட்டு அவர் வந்து ஜெயிச்சு அவரோட பிபிஓவிலையும் இந்த மாதிரி நோஷனல் இன்க்ரிமெண்ட்டோட அரியர் வந்து ஆட் ஆகிட்டு வந்திருக்கு. அவரோட ஓல்டு பென்ஷன் என்னவோ அதுலேருந்து நியூ பென்ஷனாக வந்து மாறி அவருக்கு வந்து பென்ஷனும் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து யார் கேஸ் ஃபைல் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் வந்து யாரெல்லாம் 30 ஜூனுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களும் 31 ஜூனுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காது இருக்குது அப்படின்னாக்கா எல்லாருக்குமே அது வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கோர்ட் ஆர்டர் வந்து கிளியர் கட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த ஆஃபீஸ் மெம்பரை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பொருந்தும். ஏன்னா இந்த லெட்ரு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமே இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்து நீங்கள் 30 ஜூனுக்கோ இல்லை 31 டிசம்பருக்கோ வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கீங்க,
உங்களோட இன்க்ரிமெண்ட் டேட்டு ஜூலையாவோ ஜனவரியாவோ இருந்துச்சு, உங்களுக்கு அந்த ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் அதை வந்து கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் டேட் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னாக்கா, அது யாரெல்லாம் எம்ப்ளாய் இருந்தாங்களோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபேமிலி பென்ஷனராக இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களோட கணவரோட பே ஸ்லிப், அதாவது ஆன் சர்வீஸில் இருக்கும்போது அவருக்கு வந்து பே ஸ்லிப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பே ஸ்லிப்பில் அவரோட இன்க்ரிமெண்ட் டேட் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். இது வந்து டிஃபென்ஸில் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்டோட பே ஸ்லிப் வந்து நம்ம பார்த்ததில்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியாது. ஆனால் டிஃபென்ஸில் இருக்கிறவங்களுக்கு பே ஸ்லிப்பில் அவரோட இன்க்ரிமெண்ட் டேட் என்ன, லாஸ்ட்டாக எப்போ வந்து அவரோட இன்க்ரிமெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு அவரோட இன்க்ரிமெண்ட் டேட் வந்து, இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து 30 ஜூனுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்திருந்தார், அவரோட இன்க்ரிமெண்ட் டேட் வந்து ஜூலையாக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவருக்கு வந்து கிடைக்கும். 1 மே 2023 யாருக்கெல்லாம் கிடைக்காது இருக்கோ அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன் இந்த 1 மே 2023 இதோட ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மாதம் தான் வந்தாச்சு. ஸோ இதோட ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11/4/2023 வந்ததுனால மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ, ஏதாவது சுப்ரீம் கோர்ட்லேயோ ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ ஏஎஃப்டிலையோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்க, அதாவது எனக்கு இந்த நோஷனல் இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்கல, அதோட பெனிஃபிட் வந்து எனக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கெல்லாம் எந்த டேட்லேருந்து, அதாவது இந்த 1 மே 2023 3 வருஷத்தோட அரியர் வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற 3 வருஷத்தோட அரியர் வந்து சேர்ந்து கிடைக்கும். யாரெல்லாம் ஃபில் பண்ணலையோ, நீங்கள் வந்து இது கண்டுக்காமல் விட்டுட்டீங்க, கிடைச்சா பரவாயில்ல கிடைக்கலனால பரவாயில்ல இருந்தவங்களுக்கு 1 மே 2023 அதுக்கப்புறம் தான் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஃபில் பண்ணவங்களோட பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட அரியர் வந்து கிடைக்கும். இதனால தான் நம்ம வந்து சொல்கிறது, உங்களுக்கு என்ன கிடைக்குது என்ன கிடைக்கலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான நீங்கள் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆர்டர் வரும்போது அதோட முழு பலனையும் நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து தெரியாமல் உங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கீங்க, கிடைச்சா போதும், என்ன கிடைக்குதோ அதை வச்சு நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி இங்கே வந்து நஷ்டம் தான் ஏற்படும். இது வந்து ஃபேமிலி பென்ஷனருக்குமே பொருந்தும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவன் எந்த ஃபேமிலி பென்ஷனரோட கணவர் வந்து 30 ஜூனுக்கோ இல்லை 31 டிசம்பருக்கோ வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கீங்க, அவங்களோட இன்க்ரிமெண்ட் டேட் வந்து ஜூலையாவோ ஜனவரியாவோ இருந்து கிடைக்கல அப்படின்னாக்கா இது வந்து நீங்கள் தான் கண்டுபிடிச்சி நீங்கள் தான் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து எப்படி தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் பக்கத்தில் யாராவது எக்ஸர்வீஸ்மேன் இருக்காங்க, இல்லை உங்கள் கணவர் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் யாரா தெரிஞ்சவங்களுக்கா அவங்க மூலிமா கேட்டு நீங்கள் வந்து அவங்களோட இன்க்ரிமெண்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பென்ஷனில் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உதாரணமாக ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து ஒருத்தருக்கு 1500 ரூபா வந்து அவரோட சம்பளத்தில், இது வந்து பென்ஷன் இல்லை சம்பளத்தில் அவரோட பேமெண்ட்டில் வந்து அதிகமாகுது அப்படின்னாக்கா, ஸோ இதுலேருந்து பாதி வந்து பென்ஷனில் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போது 1500 ரூபா அதிகமாகுது அப்படின்னாக்கா அவருக்கு வந்து பென்ஷனில் ஒவ்வொரு மாதமும் 750 ரூபா வந்து அதிகமாகும். ஸோ இந்த 750 ரூபா யார் வந்து ஏற்கனவே ஃபில் பண்ணவங்களுக்கு வந்து 1 மே 2023 3 வருஷம் வந்து 3 வருஷம் முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரியர் கிடைக்கும். யார் வந்து ஃபில் பண்ணலையோ அவங்களுக்கு 1 மே 2023 ஒவ்வொரு மாதமும் என்ன அமௌண்ட் அவரோட பேசிக்லேருந்து பாதி வந்து பென்ஷனில் ஆட் ஆகும். ஸோ டிஃபென்ஸ் பென்ஷனரை பொறுத்த வரைக்கும் 1 ஜூலை 2024 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு OROP 3 வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து 2023 நம்மளோட பேசிக் வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறதுனால இந்த OROPயில் வந்து உங்களுக்கு வித்தியாசம் வரலாம். ஸோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னாக்கா ஏற்கனவே நீங்கள் வந்து அரியர் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ஸோ அந்த அரியர் அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு, அதாவது OROPயில் வந்து உங்களுக்கு என்ன அரியர் கிடைச்சிச்சோ அதோட கம்மியாக உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து டவுன் ஆகிருக்கு அப்படின்னாக்கா ஸோ அந்த பேசிக் தகுந்தாப்புல ஏற்கனவே வாங்கின அரியர் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் 1 மே 2023 டிஏவோட பர்சன்டேஜ் என்ன வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டில் வந்து ஆட் ஆகலையோ ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு டிஏ பர்சன்டேஜும் ஆட் ஆகிட்டோம். உங்களுக்கு வந்து அரியர் கேல்குலேஷன் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா 2023 ஜனவரியில் வந்து என்ன டிஏ இருந்துச்சோ அதுக்கப்புறம் ஜூலையில் வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2 முறை 1 ஜூலைக்கும் 1 ஜனவரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட டிஏ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டிஏ பர்சன்டேஜ் ஆட் ஆகிட்டு உங்களுக்கு டோட்டலாக என்ன அமௌண்ட் வரணுமோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இது வந்து எவ்வளோ நாளில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் DOPPW வந்து நம்மளுக்கு ஆர்டர் எடுத்து ஸோ அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3-4 மாதம் ஆகும். ஸோ அதனால் எப்போ கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கணுமா, நீங்கள் இந்த கண்டிஷனில் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு உங்களோட டாக்குமெண்ட் எடுத்து செக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் வந்து இந்த கண்டிஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கிடைச்சே தீரும். அப்படி கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள்
பிசிடிஏவை கான்டாக்ட் பண்ணியோ இல்லை உங்களோட ஜில்லா சைனிக் போர்டு மூலியமாகவோ நீங்கள் வந்து இதை தொடர்பு கொண்டு உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன உங்களுக்கு வந்து சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.